ஹாய் வணக்கம். இன்றைக்கு கோழி எலும்பு ரசம் ஒன்று வச்சு காட்ட போகிறேன். இப்போ குளிர்காலத்தில் எல்லாருக்கும் ஜலதோஷம் பிடிச்சிருந்தா இந்த ரசம் செம்ம ருசியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரசம். இப்போ கோழியை வெட்டிட்டு அந்த எலும்பு பக்கத்தாலே எடுக்கிறேன். கொஞ்சம் எலும்புண்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை எலும்பை சும்மா போடாமல் இந்த மாதிரி குத்தி போட போகிறேன். குத்திட்டு போடைக்க அது தனி சுவையை ஒன்றை கொடுக்கும். அதுக்காகத்தான் எலும்பு பக்கத்தாலே எடுத்து இந்த மாதிரி குத்துறேன். ஒரு சும்மா 2 தட்டு தட்டினீங்களாண்டாவே ஓகேயா இருக்கும். அது அந்த ஊறி அவியேக்க அந்த ரசத்தில் ஒரு ருசி வரும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அப்படி இந்த மாதிரி எடுத்து போட்டு இதுக்கு நான் தக்காளி பழம் உண்டு அப்படியே கசக்கிட்டு அப்படி போடுறேன். அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இப்படி அமர்த்தின மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன். இப்படி சேர்த்த மாதிரி சில பேர் ரசத்துக்கு இப்படி வெங்காயம் போட மாட்டாங்க. ஆனால் இது செம ருசியோட கொடுக்கும். செய்து பாருங்க. அவர் விதமாக ரசத்தை செய்து சாப்பிட்றானே. அதுக்கு பிறகு தண்ணியும் கொஞ்சம் விட்டு உப்பும் போட்டு நான் இப்போ அவிய விட போகிறேன். புளி கொஞ்சம் அவிஞ்சு வந்தால் பிறகு விடுவோம். முதல்ல விடலாம், அது உங்களோட விருப்பம். தக்காளி பழம் போட்டிருக்கிறபடியாக நாங்கள் பார்த்து தான் விட போகிறோம். ஆனால் பழப்புளி விட்டே ஆகணும். ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் நாங்கள் வைப்போம். அப்போ அந்த பழப்புளி தேசிப்புளி தக்காளி பழம் காணாது. சாரி, இப்போ அவிய வச்சுட்டு அந்த இடங்களை அப்படியே துப்புரவாக்கி விட்டோம்னா அது ஒரு ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு அடுத்த சமையல் செய்கிறதுக்கு. பாருங்க, இந்த மாதிரி அவிஞ்சு வற்றி வந்துட்டு ஓகே. இதுக்கு பிறகு பாருங்க, புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்குறோங்களோ அதையும் விட்டுட்டு புளியை விட்டுட்டு அதோட தண்ணியும் கொஞ்சம் காணாமல் தானே இருக்கும். தண்ணி கொஞ்சம் விட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ற அளவு எவ்வளோ ரசம் தேவையோ அந்த அளவுக்கு விட்டுங்க. அதுக்கப்புறம் உப்பையும் பார்த்து போடுங்க. இனி இதை கொதிக்க கொஞ்சம் வச்சுட்டு இப்போ பாருங்க இன்னும் குத்தி நான் சொல்கிறேன். ஒரு குத்தி போடணும். ஒரு 6-7 சித்தல் மிளகாய், 2 கரண்டி மல்லி, ஒரு 1/2 தேக்கரண்டி நெச்சீரகமாக கணக்கு போடாங்க கைக்கும் நெச்சீரகம். அதோட ஒரு 6-7 மிளகு, ஒரு 3-4 பல் உள்ளி இந்த மாதிரி போட்டு ஒரு 60-100 குத்திட்டு அதுக்கு பிறகு அதையும் போட்டுட்டு கொதிச்சா பிறகு தான் அது போட போகிறோம். அது போட்டு ஒரு சொட்டு நேரத்தில் ஒரு கொதி வந்தோடனே இப்படி கிளறி அந்த உள்ளியெல்லாம் அவிஞ்ச மாதிரி வந்தோடனே ரக்கினீங்கண்டா சரி. செம்ம டேஸ்ட் ஒன்று செய்து சாப்பிடுங்க. முதல்ல தக்காளி போட்டு அவிய விடுறது இருக்கலோ அதுதான் இன்னும் ஹைலைட்டிங் இதுக்குள்ளேயே. இந்த மாதிரி செய்துட்டு சாப்பிட்டு பாருங்க. சோத்தோட தனியாக இதன்னும் போதெல்லாம் நல்லா இருக்கும். இதில் உரைப்பை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா அதிகமாக உரைப்பாகிச்சுதுன்னாவும் உங்களுக்கு அது குடிக்க இல்லாமல் இருக்கும். சின்னாக்களும் குடிக்கிறபடியாக ஒரு லைட்டாக உரைப்பு இருந்தாலே காணும். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். மகனுக்கு முதல் சாப்பாடு போட்டு கொடுக்க போகிறேன். பாஸ்மதி சோறு தான் இதுக்கு போட்டிருக்கிறேன். நார்மலாக இந்த குழம்பு கறி வச்சது, இந்த வறுத்தது எல்லாமே நான் என் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் எல்லாம் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். பாருங்க அப்படி செய்கிறேன்ட்டு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பாடு. செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த மகனுக்கு ரசம் விருப்பம் அங்கே கேட்குறாரு பாருங்கள். நான் ரசத்தை தனியை விட அவருக்கு அந்த எலும்பு வேணுமென்று சொல்லி கேட்குறாரு திருப்பி. அந்த எலும்பில் தசைகள் இருக்குன்னு தானே எடுத்து சாப்பிட ருசியாக இருக்கும். எப்போவும் நாங்கள் பழக்கிற சாப்பாடு தான் பிள்ளைகளுக்கு அது பிடிச்ச மாதிரி இருக்கும். அதால் இந்த அனுபவம் சமைச்சு எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குற காலங்கள் எங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான காலங்கள். அதுகளை மிஸ் பண்ணிடுறாங்க. என்னென்னா அவங்கள்ட லைஃப்பில் எந்த காலமும் நாங்கள் அவங்களோட இருக்கிறதுன்றது இல்லை. இருக்கிற காலத்தில் நாங்கள் எங்கள் அன்பை இப்படித்தான் செலுத்த முடியும். ஓகே, நான் இப்போ எனக்கு போடுறேன். மற்றது குளிர்காலம் இப்போ நல்ல வடிவாக சூடாக சமைச்சுடன் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது ஒரு தனி ருசியாக இருக்கும். மழை காலத்தில் சாப்பிடும்போது சுட நல்லா இருக்குமே, அதே மாதிரி தானே குளிர்காலத்துலேயும் அந்த மாதிரி நான் எப்போவுமே அளவாக சமைச்சு உடனுக்குடன் சாப்பிட்ற மாதிரி தான் செய்கிறது. ஏன்னா இப்போ குளிர்காலத்தில் உடன் சமைச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டுன்றதால நான் அதிகமாக சமைச்சு பிரிட்ஜுக்கு வைக்க மாட்டேன். நல்லொரு டேஸ்ட்டு, நல்லொரு இதாக இருந்தது. செய்து சாப்பிடுங்க. பக்கத்தில் இருந்தால் தந்துடுவேன். ஆனால் நீங்களே செய்து சாப்பிட்டு பாருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ ஒவ்வொன்றுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு முதல்ல எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து ஷேர் பண்ணுறீங்க எல்லாத்துக்குமே. பாருங்கள், நான் நிலத்திலேருந்து சாப்பிட்றேன். எனக்கு நிலத்திலேருந்து சாப்பிட்றேன்டா சரியான ஒரு விருப்பம். எப்போவும் சாப்பாடை போட்டுட்டு ஹோல்லையோ எங்கேயாவது நிலத்தில் இருந்துடுவேன். அது செம ஃபீல் ஒன்று கொடுக்கும். ஓகே, பாய்.